السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையை தந்தது என்று பார்த்தோம். காரணம், அவர் ஒரு உச்ச துணையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிற ஆபத்துகளை காப்பாற்றுகிற ஒரு நிலையிலே அபூ தாலிப் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 42 ஆண்டு காலம் ஒரு பாதுகாவலராக இருந்த அபூ தாலிப் அவர்களுடைய மரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகப்பெரிய கலக்கத்திலே ஆழ்த்தியது, மிகப்பெரிய துக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆழ்த்தியது என்று நாம் பார்த்தோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50வது வயதிலே அபூ தாலிபுடைய மரணம் நிகழ்ந்தது. அந்த மரணம் நிகழ்ந்து 3 நாள் தான். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரிடியான ஒரு நிகழ்வு, அவர்களுடைய மனதை தாக்குகிற மிகப்பெரிய ஒரு துக்கமான நிகழ்வு அபூ தாலிபின் மரணத்திற்கு பின்னால் அடுத்தடுத்து அடி என்று சொல்வார்கள். அதுபோல அப்படிப்பட்ட ஒரு துக்கமான நிகழ்வு நிகழ்ந்தது. அது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உற்ற மனைவியாகிய அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் அபூ தாலிப் மரணம் அடைந்து 3வது நாளில் நிகழ்ந்தது. فالمعروف أن وفاة السيدة خديجة رضي الله عنها كان بعد الخروج من شعب أبي طالب بأشهر. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 47வது வயதிலிருந்து 50வது வயது வரையிலும் 3 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களும் அபூ தாலிப் என்று சொல்லப்படுகிற ஒரு கணவாயில் பள்ளத்தாக்கில் சிறைபிடிக்கப்பட்டார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அந்த 3 ஆண்டு கால சிரமத்திற்கு பின்னால் சில மாதங்களிலேயே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மரணம் நிகழ்ந்தது, வஃபாத் நிகழ்ந்தது. கால இப்னு அப்துல் பர் ஃபமகஸு ஃபீ ذلكல் ஹிஸாரி 3 சினீன, 3 ஆண்டு காலம் அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். வஹரஜு மின்ஹு அவ்வல சனத்தின் 50 மின் ஆமில் ஃபீல், அதாவது யானை ஆண்டின் 50வது ஆண்டின் துவக்கத்திலே அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். வதுஃபி அபூ தாலிப் பஅத ذلك பிசித்ததி அஷ்ஹுரின், 6 மாத காலத்தில் அங்கிருந்து வந்து 6 மாத காலத்தில் அபூ தாலிபுடைய மரணம் நிகழ்ந்தது. வதுஃபியத் கதீஜா பஅதஹு பி3 அய்யாமின், 3 நாட்களில் அபூ தாலிப் மரணம் அடைந்த 3 நாட்களில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணம் நிகழ்ந்தது. அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய 87வது வயதில் அவர் மரணம் அடைந்தார். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய 65வது வயதில் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். ரமலான் மாதத்தின் 10ஆம் நாள் இந்த நிகழ்வு நடந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரிடியான நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கவலையில் ஆக்கிய இந்த 2 நிகழ்வுகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 25 ஆண்டு கால குடும்ப வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு முதலில் ஈமான் கொண்டவர் என்ற பெருமைக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் சொந்தமானவர். முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் என்ற பெருமைக்கும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அந்த பெருமைக்கு சொந்தக்காரராக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم خير نساء العالمين 4 مريم بنت عمران وابنة مزاحم امرأة فرعون وخديجة رضي الله عنها بنت خويلد وفاطمة رضي الله عنها بنت محمد صلى الله عليه وسلم. அபூ ஹுரைரா அவர்கள் இருக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக
இந்த உலகத்திலேயே 4 பெண்கள் தான் சிறந்தவர்கள். முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இரண்டாவதாக ஃபிரௌனுடைய மனைவியாகிய மஸாஹிமுடைய மகளாகிய ஆசியா அவர்கள். ஃபிரௌனுடைய மனைவி மஸாஹிம் என்பவருடைய மகள் ஆசியா அவர்கள் இந்த உலகத்திலேயே சிறந்த பெண்மணிகளில் ஒருவர். அடுத்து சொன்னார்கள், குவைலிதுடைய மகள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்திலேயே சிறந்த பெண்மணி என்றார்கள். அடுத்து தனது மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்திலேயே சிறந்த 4 பெண்மணிகளில் ஒருவர் என்றார். ஆக உலகத்தில் தலை சிறந்த பெண்மணிகளில் ஒருவராக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்கிறார்கள். பெருமானாரின் நாவினால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வானிபுனி அப்பாஸின் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு நிசாஇ அஹ்லில் ஜன்னah கதீஜா பின்த் குவைலித் வ ஃபாத்திமா பின்த் முஹம்மத் வ மரியம் பின்த் இம்ரான் வ ஆசியா பின்த் மஸாஹிம் இம்ராத்து ஃபிர்அவுன். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, சொர்க்கவாதிகளில் தலை சிறந்த பெண்கள் 4 பேர். அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்று, அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்று, அடுத்து இம்ரானுடைய மகள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல ஃபிரௌனின் மனைவியாகிய மஸாஹிபின் மகளாகிய ஆசியா அவர்கள். இந்த 4 பேர்களும் சொர்க்கலோகத்து பெண்களில் தலை சிறந்த பெண்கள், சொர்க்கத்தில் தலை சிறந்த பெண்கள் என்று இந்த 4 பேரை அறிமுகப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அதிலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர். وعن عبد الله بن ابي اوفى رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال اتاني آت من الله عز وجل يبشر خديجة رضي الله عنها ببيت في الجنة من قصب لا صخب فيه ولا نصب. நாயகம் சொல்கிறார்கள், அதை அப்துல்லாஹ் இப்னு அவுஃப் அபி அவுஃபா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்னவென்றால், என்னிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொர்க்கத்தில் வெள்ளியாலான முத்துக்களாலான ஒரு மாளிகை அவர்களுக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக சொந்தமானது. அதிலே எந்த விதமான சத்தமும் கிடையாது, அந்த இடத்தில் எந்த விதமான சிரமமும் இல்லாத ஒரு முத்துக்களாலான ஒரு அற்புதமான மாளிகை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொந்தம் என்று எனக்கு சுப செய்தி சொல்லிவிட்டு போனார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். வான் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அத்தா ஜிப்ரீலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஃபகால யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி கதீஜா கத் அத்தத் மஅஹா இனாஉன் கத் அத்தத் மஅஹா இனாஉன் வ இதாமுன் அவ் தஆமுன் அவ் ஷராபுன் فإذن هي أتتك فقرأ عليه السلام من ربها ومني وبشرها ببيت في الجنة من قصب لا صخب فيه ونصب. அதாவது அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இது எந்த சமயத்திலே என்றால், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் அபூ தாலிப் என்கிற அந்த பள்ளத்தாக்கில் கணவாயிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்திலே, சாப்பாட்டுக்கு கூட சிக்கலாக இருந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இவர்தான் கதீஜா, அவர் உணவு கொண்டு வருகிறார், அவரிடத்திலே உணவும் இருக்கிறது, அதற்கான சால்னாவும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொன்னான் என்று சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்
சலாம் சொன்னான் என்று சொல்லிவிடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல என்னிடத்திலிருந்தும் நானும் சலாம் சொன்னதாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு முத்துக்களாலான ஒரு மாளிகை சொர்க்கத்திலே இருக்கிறது என்கிற தகவலையும் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வந்து சொல்லிவிட்டு சென்றார்கள் என்ற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வின் சலாமை பெற்றவர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சலாமை பெற்றவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்கிறார். மரியாதைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தீனுக்காக தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்தை அர்ப்பணித்தவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 25 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை நடத்திய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்து பெண்களில் தலை சிறந்த பெண்ணாக, இந்த உலகத்தில் வாழுகிற பெண்களில் தலை சிறந்த பெண்ணாக திகழ்கிற கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே போல சொர்க்கத்தில் முத்துக்களாலான தனிப்பட்ட ஒரு மாளிகையை தனக்கு சொந்தமாக்கிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் சலாமையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சலாமையும் ஒருங்கே பெற்ற சிறப்புக்கு சொந்தக்காரரான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கவலையையும் துக்கத்தையும் தந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கவலைக்குள்ளானார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய திருக்கரத்தாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்தார்கள். முஅல்லா என்கிற இடம் அது ஹுஜூன் என்றும் அறியப்படுகிறது. மக்காவில் இருக்கிற அந்த ஹுஜூன் என்கிற இடத்திலே, முஅல்லா என்கிற இடத்திலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மிகப்பெரிய கவலைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளானார்கள். மரியாதைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிற மிகப்பெரிய அரண்களாக திகழ்ந்தவர்கள் ஒன்று அபூ தாலிப், இன்னொரு பக்கம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இரண்டு பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேரடி தாக்குதல் எதுவும் நடைபெறாமல் தடுக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரையிலையும், அபூ தாலிப் உயிரோடு இருக்கிற வரையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேரடி தாக்குதல் யாரும் செய்யல. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வரலாற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற பாதையிலே கற்களையும் முட்களையும் போட்டு இடையூறு கொடுத்தார்கள் என்று வரலாற்றிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு சென்ற போது அவருடைய கழுத்தை துண்டால் போட்டு இறுக்கினார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே ஈடுபட்டிருக்கிற போது அவரின் மீது நாற்றம் எடுக்கிற ஒட்டகத்தின் குடலை போட்டு துன்புறுத்தினார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த எல்லா நிகழ்வுகளும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு மரணத்திற்கு பின்னால், அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் தான் நடந்தது. மிகப்பெரிய துன்பத்திற்கு, மிகப்பெரிய துயரத்திற்கும் ஆளாயிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரிடியாக இது போன்ற எதிரிகளின் நேரடி தாக்குதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கியது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நமக்கு நல்குவானாக. மரியாதைக்குள்ளே, அரபியர்கள் ஆண்டு குறிப்பை ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வை வைத்து ஆண்டை கணக்கிடுவார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் வயிற்றிலே இருக்கிற போது அந்த அபுரஹா என்கிற மன்னன் காபாவை இடிக்க வந்தார். அந்த நிகழ்வு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் கருவிலே இருக்கிற போது நடந்தது. அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து அந்த யானைப்படையை அல்லாஹ் தஆலா அபாபில் என்கிற பறவைகளின் மூலமாக அல்லாஹ் அழித்தார். அந்த நிகழ்வு நடைபெற்றதால் அந்த ஆண்டை யானை ஆண்டு என்று சொல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானை ஆண்டில் தான் பிறந்தார். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யானை ஆண்டினுடைய 50வது ஆண்டு. யானை ஆண்டு வேற, அதுக்கிடையில வேற முக்கியமான எந்த நிகழ்வும் இல்லாததால் அந்த ஆண்டை யானை ஆண்டு என்றே கணக்கிட்டுக் கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தது யானை ஆண்டின் 50வது வருடம். யானை ஆண்டின் 50வது வருடம். அதற்கு பின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிபின் மரணமும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணமும் நிகழ்ந்த இந்த ஆண்டை ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று அழைத்தார். கவலை ஆண்டு என்றே அந்த வருடம் சொல்லப்படுகிறது. இதை நாம்
கவனத்தில் வச்சோம். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அடிப்படை செய்வதற்கான பாக்கியத்தை நம்மளுக்கு தந்தல்வானா. ஆமீன். வாஹுதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.